சீனியர் பொலிட்டீஷியன் முதல்வர் அவர்கள் வந்து இப்படி பேசுறதுன்றதை நீங்க இப்படி பார்க்க தவிர்க்கணும்ன்ற தேவையில்லைன்றீங்க. அதே போல ஒரு சீனியர் பர்சன் தான் அமைச்சர் சேகர் பாபு. அவரு எப்படி சொல்றாருன்னா, ஏதாவது ஆக்கப்பூர்வமாக கேளுங்க, சும்மா வர்றவன் போகிறவன் சொல்கிறதுக்கெல்லாம் கொஷின் கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்றாரு. அப்போ திமுகவினர் வந்து விஜய் அப்படி தான் ஹேண்டில் பண்ணுறாங்களான்னு இன்னொரு பார்வையும் இருக்குல்ல. அப்போ சேகர் பாபு பல கட்சியை பார்த்தவர். அதிமுகவில் இருக்கும்போதே 40 செல்லை வச்சுக்கின்னு கலைஞர் ஸ்டாலின் கிட்டலாம் கள்ள தொடர்பு வச்சுட்டு இருந்ததால் தான் ஜெயலலிதா அவரை வெளியே அனுப்பிச்சாங்க. இப்போ எந்த கட்சிக்கு அடுத்தது போகிறார்? செந்தில் பாலாஜி மாதிரி தான் அவரும். அதனால் அவர் ஒரு சீனியர் பொலிட்டீஷியன்லாம் சொல்லாதீங்க. அவர் பதவிக்காக அதிகாரத்துக்காக என்ன ஒன்றா பேசுவார் வாய்க்கு வந்தபடி. விஜயோட ரைட், விஜயோட கம்பேர் பண்ணுவேன். ஆனால் நான் சொல்கிறேன், அவருடைய சீனியாரிட்டியை தரத்தை பார்த்துங்க. 2 நாளைக்கு முன்னால் பார்த்தேன், அண்ணன் உதயநிதி தான் திமுகவின் அடுத்த 25 வருஷத்துக்கு தமிழ்நாட்டை வழிகாட்ட போகிறாருன்றாரு. இவர் வயசு என்ன? உதயநிதி வயசு என்ன? அதாவது 20 வயசு வித்தியாசம் இருக்கும் குறைஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன் 2 பேருக்கும். அவரை போய் தலைவர்னு சொல்லுங்க, அடுத்த தலைவர்னுங்க, இளம் தலைவர்னுங்க, இளைஞரணி பொறுப்பாளர்னு சொல்லுங்க, துணை முதல்வர் சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் உங்கள் மகன் வயசு இருக்கும், அவரை போய் அண்ணன் உதயநிதினா பதவிக்காக இவங்க என்ன ஒன்றா செய்வாங்க. அதிகாரத்தில் இருக்கணுன்றதுக்காக. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இவங்க மாதிரி ஆட்களெல்லாம் சீரியஸாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. சீரியஸாக நீங்கள் எடுக்க வேண்டியது வந்துட்டு இவர் முதல்வர். சீரியஸாக நீங்கள் எடுக்க வேண்டியது வந்துட்டு நம்ம துரைமுருகன்.